வள்ளலார். அவர் தம் பின்பு மன்னன் மா ஏறி சென்றான். உள்ளவாறு உணர்கிலாதார் உணர்வுமால் ஏறி சென்றார். அதாவது ஞானசம்பந்த பெருமான் அந்த பீடத்திலேருந்து இறங்கி சிவிகை மீது ஏறி வைகை கரைக்கு சென்றார். அந்த சிவிகையை தூக்கிட்டு போவாங்க 4 பேர். அந்த காலத்தில் அந்த சிவிகைலாம் இருந்துச்சு. அப்போது அவர் வள்ளலார். ஆனால் அவர் பின்பு, அவர் தான் அங்கே வள்ளலார்னா அவரை தான் அது குறிக்குது. பின்னாடி நம்ம மன்னன் அவன் என்ன பண்ணுறான், குதிரை மீது ஏறி சென்றான். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வாகனம் குறிக்கும் போது சமணர்கள் சும்மா நடந்து தான் போனாங்க. அதை எப்படி சொல்கிறது, தெய்வ சேக்கிழார் அவங்களுக்கு ஒரு ஊர்தி சொல்லணுமேன்னு சொல்லிட்டு தத்தம் மனதுள் கொண்ட மயக்கமாகிய ஊர்தியிலே அந்த சமணர்கள் ஏறி சென்றார்கள் அப்படின்னு ரொம்ப நகைச்சுவைப்பட கூறியிருக்கும் அந்த திறம் அறிந்து இன்புறுதற்கு உரியதாம்.